இன்றைக்கி இன்ஸ்டன்ட் அவல் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கப்பு அவல் எடுத்துக்கோங்க, நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா இதில் சேர்த்துட்டு 3/4 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு அரை ஹவர் அப்படியே வச்சுடுங்க, மூடி போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இப்போ சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், நான் நைஸாக அரைச்சிருக்கிறேன். இப்போ வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மாவு அரைச்சி கொண்டாந்துட்டு இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்ட பிறகு நம்ம சோடா மாவு சேர்க்க போகிறதில்ல இதுக்கு. இப்போ பாருங்கள், நான் 2 கரண்டி மாவு ஊற்றி தோசை மாதிரி தேய்க்கிறேன். பாருங்கள், செட் தோசை மாதிரி வருது. ரொம்ப நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டன்ட் தோசை நீங்கள் அவல் இருந்தால் போதும், ரவை இருந்தால் போதும், நீங்கள் இதை வீட்டில் செஞ்சுக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் சட்னியும் அதுக்கப்புறம் காரக்குழம்பு வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.